தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஷிவ்நாடார் ஃபவுண்டேஷன் இடையே உண்டு உறைவிட பள்ளி அமைத்து பராமரிப்பது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த உண்டு உறைவிட பள்ளி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் இருக்கும் விவரங்கள் என்னென்ன? தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி அளிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த எம்ஓயுடைய முக்கியத்துவம். சிவ்நாடார் அறக்கட்டளையும் தமிழக அரசும் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில பள்ளிக்கல்வித்துறையும் மற்றும் சிவ்நாடார் ஃபவுண்டேஷனும் இதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி அமைத்து அதன் அடிப்படையில அவங்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்கும். அங்கேயே தங்கி அவங்க படிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் கல்வியில நாட்டம் செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மண்கேணி இணையம் இனி கணினியிலும் காணலாம் வகையில அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மணக்கேணி என்ற புத்தகம் புத்தக வடிவில் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அதுக்கு இணையம் உருவாக்கியிருக்காங்க. கணினியிலும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததன் மூலமாக அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது. தமிழக அரசும் இந்த சிவ்நாடார் ஃபவுண்டேஷனும் இதன் மூலம் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ஒவ்வொரு அரசு பள்ளிகளுக்கு கூடிய மாணவர்களுக்கு இதனை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை எதிர்காலத்தில் விரிவாக்கம் செய்யப்படும். அதற்கான பள்ளிகள் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்படும். தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.